லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னுமொரு இலக்கம் 50 53 79 39. இன்னுமொரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் தொடங்கிய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத் டினார் மதிப்பு பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 1006 ரூபாய் 36 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 293 ரூபாய் 32 உள்ளது. இது வந்து அல் முசைன் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அன்லிமிட் அமௌண்ட் தான் பார்த்தீங்கன்னா 1006 ரூபாவாக இன்னைக்கு அல் முசைன் எக்ஸ்சேஞ்சில் இலங்கைக்கு வழங்குறாங்க. அதாவது 1006 ரூபாய் 36 வழங்குறாங்க. இந்த கணக்கில் நீங்கள் வந்து 500 தினார் போட்டாலும் 1000 தினார் போட்டாலும் உங்களுக்கு இதே 1006 ரூபாய் 36 தான் வழங்குவாங்க அன்லிமிட் அமௌண்ட். அதே போல் 1 லட்சத்துக்கும் கீழே 50,000க்கும் கீழே நீங்கள் வந்து பணம் அனுப்பும்போது இன்னும் மோர் தென் எக்ஸ்ட்ரா, அதாவது ஒரு 1020 ரூபாயிலேருந்து 1015 ரூபா வரைக்கும் அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் வழங்கிட்டு இருக்கிறாங்க. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை இந்த எக்ஸ்சேஞ்சில் அனுப்ப முடியும் இந்த சூழலில். அதே மாதிரி இன்னும் பல சேவைகளையும் தொடர்ந்து வழங்கிட்டு இருக்கிறாங்க அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச். பல இடங்கள்லையும் அவங்களுடைய பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜமியாக்கள்லையும் அவங்களுடைய மெஷின்கள் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். குவைத்தில் பல எக்ஸ்சேஞ்சுகளில் அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தினந்தோறும் தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பரை எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் நீங்கள் பணம் அனுப்பி முடித்தது மறக்காமல் பற்றுச்சிட்டு செக் பண்ணி பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸை கொடுத்திருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்க அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 31 தினார் 346 ஃபெல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 36 தினார் 570 ஃபெல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 38 தினார் 325 ஃபெல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 41 தினார் 794 ஃபெல்ஸ். விமான பயணங்களுக்கு இடையூறு. குவைத்தில் மீண்டும் மீண்டும் அதிகரிக்கும் வானிலை மாற்றம். எதிர்வரும் நாட்களில் மீண்டும் மழை வரலாம். இதோ சுனாமி ஆபத்து எச்சரிக்கை வெளிவந்தது. போதைப் பொருள் மீண்டும் மீண்டும் தொடர்ந்தும் பிடிபட்டு கொண்டே இருக்கின்றது. போதைப் பொருளுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் அதிகரிப்பு. ஃபிங்கர் பிரிண்ட் மீண்டும் சிக்கிய போலி நபர். அதே போல் இன்றைய தினம் 10:45 வரைக்கும் வீதி மூடப்படும். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். குவைத்துடைய காலநிலை இப்போதைய சூழலை பார்த்தீங்கன்னா பனிமூட்டம் பல இடங்கள்லையும் வந்து ரொம்ப அதிகரிச்சிருக்குது. இந்த பனிமூட்டம் தொடர்றதால இனி வரும் நாட்களில் மீண்டும் மீண்டும் மழைக்கான வாய்ப்பு வரலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. கடந்த நாட்களில் பெய்த மழைக்கு பிறகு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா குவைத்தில் வெப்பநிலை வெகுவாக குறைஞ்சிருக்குது. அதாவது 15 டிகிரி செல்சியஸ் 7 மணி 47 நிமிடம் 15 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை வந்து கம்மியாக இருக்குது. அதே போல் குளிருடைய தன்மை, வெளியில் போகும்போது ஜெக்கெட் ஒன்று போடணும் அப்படின்ற சிச்சுவேஷனுக்கு குளிர் வந்து இருக்குது. அதே போல் பல பகுதிகள்லையும் பார்த்திங்கன்னா வெப்பத்துடைய சூழல் குறைஞ்சிக்கிட்டே வருது பாலைவன பகுதிகள்லையும். இதில் முக்கியமாக இனி வரும் காலங்களில் ரொம்ப விரைப்பான, அதாவது ரொம்பவும் அதிகமான
குளிர்தன்மை அதிகரிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. எதிர்வரும் வாரமும் மழை வரும் அப்படின்றதையும் வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை மறுபடியும் குவைத்தில் அதே போன்ற மழை வரலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. கடந்த வாரத்தில் ஏற்பட்ட மழை மாதிரியே, கடந்த நாட்களில் ஏற்பட்ட மழை மாதிரியே மீண்டும் வரலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க வானிலை ஆய்வாளர்கள். أمطار متفاوتة الشدة، رشات حلوة من الأمطار متوقع بإذن الله تعالى نتيجة تأثر المنطقة بمنخفض جوي ورطوبة عالية، فتشكل معاها الضباب ساعات الليل المتأخرة وانخفاض في مدى الرؤية الأفقية مع هذه الرياح المتقلبة. والعرب قديما يقولون إذا نزل مطر في المربعانية فإنها تفسد، وهي مقولة صحيحة، لأن المطر مشبع في الرطوبة، وبالتالي استمرار الرطوبة يغطي على هذه البرودة، وبالتالي البرودة تقل ولا توصل الحرارة إلى الصفر المئوي. فإن شاء الله أمطار خير قادمة بإذن الله تعالى. மீண்டும் ஜப்பானில் நிலநடுக்கம். நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை 6.7 ரிக்டர் அளவிலான பூகம்பம் மீண்டும் பதிவாகி இருக்குது ஜப்பான் நாட்டிலே. தற்போதைய சூழலில் 2வது முறையாக இந்த பூகம்பம் வந்ததால் மிகவும் அச்சுறுத்தலாக இருப்பதாக வானிலை மற்றும் காலநிலை சுனாமி ஆபத்தை ஏற்படுத்தும் அபாயம் இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க புவியியல் ஆய்வாளர்கள். இன்ஷா அல்லாஹ் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் எல்லாம் வல்ல இறைவன் பாதுகாக்கட்டும் அனைவரையும். அதே போல் குவைட் சிவில் ஏவியேஷன் மிக முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. தற்போது அன்ஸ்டேபிள் வெதர், அதாவது சீரற்ற காலநிலை காரணமாக பல விமான பயணங்கள் ரத்து செய்யப்படலாம் அப்படின்றத முக்கியமாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் பல விமான பயணிகளுடைய பயணங்கள் நேற்றைய தினம் பல விமானங்கள் திருப்பி அனுப்பப்பட்டதாகவும் ரத்து செய்யப்பட்டதாகவும் மாற்றி அமைக்கப்பட்டதாகவும் தெரிவிச்சிருந்தாங்க. அதில் ஒரு ஆளாக பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கூட நம்மளுடைய மேடம் சவுதிக்கு போக இருந்தவங்க சடனாக அவங்க புக் பண்ண ஃப்ளைட் கேன்சல் செய்யப்பட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது இன்றைக்கி நேற்று தினம் போக வேண்டியவங்களை கடைசியாக இன்றைக்கி தான் நான் ஏர்போர்ட்டில் கொண்டு போய் விட்டேன். அப்போ கூட பார்த்திங்கன்னா வெதருடைய தன்மை இப்போதைய சூழலில் நான் இந்த நியூஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறேன், ஒரு 8:30 மணி ஆகுது. இந்த நேரத்தில் கூட பனிமூட்டம் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. விமான பயணிகள் உங்களுடைய ஃபோனை எனி டைம் சுவிட்ச் ஆன்லேயே வச்சுக்கோங்க. ஏதாவது ஃப்ளைட் புக் பண்ணியிருக்கிறீங்கன்னா போகிறதுக்கு, அதே மாதிரி உங்களுடைய சேல் அப்ளிகேஷனையும் அடிக்கடி வாட்ச் பண்ணிக்கோங்க. எந்த நேரத்தில் வேணாலும் கால் பண்ணலாம். உங்களுக்கும் சில நேரங்களில் ஃப்ளைட் ட்ராவல் அவங்களுக்கும் டிலே ஆகக்கூடிய மாதிரி இருந்துச்சுன்னா, இல்லை மாற்றி அமைச்சிருந்தாங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கும் கால் பண்ணுவாங்க. தயாராகவே இருங்க. இந்த நாட்களில் சில விமானங்கள் பார்த்திங்கன்னா இடைக்கிட இந்த மாதிரி அன்ஸ்டேபிள் வெதர், அதாவது சீரற்ற காலநிலை காரணமாக தடைப்படலாம் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதோ மீண்டும் சிலிக்கான் மூலம் ஃபேக்கான ஃபிங்கர் பிரிண்டை வைத்து போலியான அவங்களுடைய ஃபிங்கர் பிரிண்டை வேறொருவரை வச்சுட்டு வேலைக்கு டெமிக்கு கொடுத்த ஒருத்தர் பிடிச்சிருக்கிறாங்க. இவ்வளவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்மார்ட் சிஸ்டம் வந்த பிறகும் இந்த மாதிரி முயற்சி பண்ணுறாங்களே, பிடிப்பட்டவங்களுக்கு சிறை தண்டனை. அதே போல் குவைத்துடைய கல்ஃப் ஸ்ட்ரீட் ரோட் 25ஆம் நம்பர் ரோட், இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக நீங்கள் 3வது ரிங் ரோட் 3rd ரிங் ரோட்லேருந்து என்ட்ராகி குவைத்துடைய நேஷ்னல் அசம்பிளி வரைக்கும், குவைத்துடைய பாராளுமன்றம் வரைக்கும் உள்ள ரோடு பார்த்திங்கன்னா இன்று டிசம்பர் 13 காலை 6 மணிலேருந்து 10:45 வரைக்கும் மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு மதிய நேரம் ஓப்பன் ஆகிடும். மக்களே, இதோ அதிரடியாக ஆரம்பிச்சிட்டாங்க. 112 மற்றும் 1884141 என்ற இலக்கத்தையும் வழங்கியிருக்கிறாங்க. போதைப் பொருள் பாவனையாளர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள், மீட்டெடுப்போம் போதையில் விழுந்த அனைத்து உறவுகளையும் அப்படின்ற துணைப்பொருளில் குவைத் மீண்டும் ஒரு அதிரடியான நடவடிக்கைகள் ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா விசாரணைகள் மேற்கொள்ளப்படுது பாவனையாளர்கள்ட்ட. உங்களுக்கு யார் கொடுத்தாங்க, யார் இதை பாவிக்கிறதுக்கு உங்களுக்கு ரெஃபர் பண்ணாங்க, அதை யார் உங்களுக்கு பரிந்துரைத்தாங்க, யார் உங்களுக்கு இதுக்கு சப்போர்ட் பண்ணினாங்க, எல்லாத்தையுமே விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆப்பு வருது. اليوم بنسمع قصة البطلة. أنا قالوا لي إنك بطلة متشافية ومتعافية صار لك فترة، أقدر أعرف إيش كثر صار لك متشافية؟ أنا الحين متعافية صار لي 9 شهور و25 يوم. إيش كثر تعاطيتي؟ كم سنة؟ 16 سنة.
فكنت كلها أقول يعني لا، يعني هذا بس بالويكند بتعاطى بس كذي، وأكيد راح أقدر أوقف، بس لا. يعني تأكدي لنا أن ماكو شيء اسمه تجربة ومرة واحدة. لا. بعدين طبعا رفقة السوق، تعرفت على بنات وقالوا لي إن جربي. وشلون هالتجربة أثرت على علاقتك بعيالك أو أنا طول فترة 16 سنة كانوا مقاطعيني، الكل مقاطعني يعني، لأن حرام عيالي كانوا صغار حيل. لما أنا شفت إن أنا صرت أكسر الأشياء وصارت عصبيتي مو طبيعية، دريت إن أنا خلاص مدمنة، يعني ما أقدر أتحكم بأعصابي. يعني احتمال إن أنا يمكن يعني أأذي عيالي. أنا خذيت أغراضي وطلعت من بيت أبوي ودشيت هذه رحلة الضياع، يعني مع التعاطي والضياع. يعني 16 سنة أنا نهائيا أنا مو غير متواصلة مع لا عيالي لا أمي لا أبوي ولا أحد. وشلون أخذت قرار العلاج؟ يعني ما كنت مصدقة صراحة أن في ناس تتعالج وتتعافى، لأن أنا يعني نهائيا ما أقعد مع ناس متعافية ولا أقعد مع ناس طبيعية. أنا كنت هذا الشيء شايلته من بالي، كنت أتوقع يمكن أنا والمادة لين ما يعني الله ياخذ أمانتي. أنا لليوم 9 شهور 25 يوم أنا مصدقة أن أنا متعافية. يتعاطى برا الكويت في قرار انه سحب جوازه او بس القرار هذا يطبق على التاجر؟ لا، بخصوص برا الكويت التعاطي إذا انضبط برا الكويت وتحاكم بعقوبة تعاطي راح ينسحب جوازه لمدة 3 سنوات، وإذا انصاد برا بقضية التجار ينسحب جوازه 5 سنوات. المتعاطين الوافدين هل في حال ضبطهم يتم السجن او انه عقوبات من اجل تخفيف يعني الضغط في السجون انه تسفيرهم بشكل مباشر؟ بخصوص المتعاطي قاعد نبعده، بخصوص التاجر لا، التاجر قاعد يتحاكم، بس إذا متعاطي لا قاعد نبعده على أساس لا نرهق الأجهزة القضائية والسجن، فالحل أن نبعده على طول. بس التاجر لا، التاجر قاعد نحاسب. قسما بالله العظيم لو شنو ما نقول كشعب كويتي ما نوفي حق معالي وزير الداخلية ورجال وزارة الداخلية. يمكن اللي شفناه واللي سمعناه اليوم من الشيخ فهد يوسف أبو فيصل اليوم قسما بالله قشعر البدن اليوم على القضايا. الابن يذبح أمه من سبة هالآفة المخدرات. قواك الله عميد ناصر ورايتكم بيضة. الله يحفظك. طبعا يمكن احنا خلاص أزف القانون، إن شاء الله خلال يومين إن شاء الله حينطلق القانون ونفاذ هذا القانون. والقانون يعني نفس ما سمعنا وشفنا في هذا المؤتمر في شدة في يعني تغليظ في العقوبات، والهدف الأساسي من هالتغليظ العقوبات من الجرائم اللي قاعد نشوفها، من وحشية هذه الجرائم اللي قاعد نشوفها. فإن شاء الله احنا نتمنى احنا من خلال كوزارة الداخلية ومن خلال تحديدا إدارة العلاقات العامة توجيه رسالة توعوية إلى أولياء الأمور، إلى حتى المدمنين. قاعد نوصل رسالة الآن أن في أمل، في فرصة يعني القانون الآن عدل من موضوع اللي هو فرصة العلاج. فالأمانة كان قانوننا وتوضيحنا توجيه الرسائل التوعوية للجميع من خلال هذه المؤتمر ومن خلال الرسائل اللي قاعد نشوفونها في وسائل التواصل الاجتماعي أو في الإعلام بشكل عام. يمكن أبو فهد تبارك الرحمن رجال يمكن الإعلام الأمني إدارة العلاقات العامة في المدارس في الجامعات في الشوارع في كل مكان اليوم يمكن باقة ورد، وشكر لكم اليوم على الشيء هذا. يمكن حتى اليوم معالي الوزير يمكن قال أنا من أعلى يمكن ضابط إلى أصغر شرطي اليوم أنا أوجه لكم رسالة اليوم من أمام الكاميرا وبالنيابة عن كل الناس عن رجال الإعلام. نشكركم اليوم على جهودكم. قسما بالله الآفة هذه ذبحت أولياء أمور، ذبحت أبناء، ذبحت شعب، دمرت ديرتنا عسى الله يحفظنا. نعم طبعا يمكن احنا حتى لو تشوف احنا الشعار حملتنا سميناها نحمي وطن. يعني هي مو بس وزارة الداخلية بروحها راح نبي بالحملة، نبي كل أفراد المجتمع، نبي كل مؤسسات وهيئات الدولة، نبي القطاع الخاص، قطاع الأهلي مشاركة في هذه الحملة. هي حملة وطنية نبيها مشاركة الجميع، الهدف منها حماية شبابنا. يعني نفس ما يعني سمعنا في المؤتمر معالي وزير الداخلية ايش قال أكثر الأعمار اللي قاعد تصير ويتم ضبطها اللي هي من عمر 16 إلى عمر 30. يعني هذا يعني أكبر شريحة مستهدفة في هذه الآفة. فإحنا نتمنى نوصل رسائل إلى أولياء الأمور، نتمنى نوصل إلى شبابنا، الكل يشارك في هذه الحملة أو في محاربة هذه الآفة. والشكر لكم موصول إلى وسائل الإعلام اللي موجودة في دولة الكويت على الدعم الكبير لهذه الحملة.